نحمد الله العظيم نصلي ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم فتحت المدينة بالأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா மஹ்மூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்று ஒரு நல்ல அஹ்லாக் வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்காக வேண்டி என்ன விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று பார்த்தால், அவர்கள் நமக்காக வேண்டி விட்டு சென்றதெல்லாம் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள் தான். அஹ்லாக் என்று சொல்லுகின்ற நற்குணங்கள் தான். ஆக இவ்வுலகில் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடியது அதிகமான பஞ்சமாக இருக்கக்கூடியது என்னவென்றால் குணப்பஞ்சம் தான், பணப்பஞ்சம் அல்ல. சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்தளவுக்கு நற்குணத்தின் மீது இருப்பார்கள் என்றால் காட்டரபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் பேச முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் பேசினால் அவர்கள் கரடுமுரடாக பேசிக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களிடத்திலெல்லாம் எப்படி என்றால் யா முஹம்மத், அங்க தொலைதூரத்திலிருந்து வருவார், காட்டரபிகள் தொலைதூரத்திலிருந்து வருவார். அப்படி தொலைதூரத்திலிருந்து வரும்போது அங்கிருந்து யா முஹம்மத் யா முஹம்மத் என்று சொல்லுவார். அவர்களிடத்திலெல்லாம் பணிவாக சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் பணிவாக பேசுவார், பணிவாக சொல்லுவார், பணிவாக எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் அதற்கு முகம் சுளிக்காம பதில் கூறுவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்னு மஸ்ஊதை பார்த்து ஒரு மரத்தில் ஏறி பழத்தை பறிக்க சொன்னார்கள். பழத்தை பறிக்க சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மரத்தில் ஏறி பழத்தை பறிக்கின்றார்கள். அவர்களுடைய கால், 2 கால்கள் சூப்பி போன கால்களாக இருந்தது. அப்பொழுது சூப்பி போன கால்களாக இருக்கிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய காலை பார்த்து சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு மஸ்ஊதுடைய 2 கால்கள் சுவனத்தில் மிக விரைவாக நுழையும் என்று கூறுகிறார்கள். அதாவது இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதற்காக சொன்னார்கள் அல்லவா? இப்னு மஸ்ஊதுடைய கால், 2 கால் சூப்பி போன கால், இவரெல்லாம் இந்த பழத்தை ஏறி பறிக்க முடியுமா என்று சஹாபாக்கள் அவர்களை பார்த்து கேலி செய்த பொழுது அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார்கள். சுவனத்தில் நுழைகிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய கால் மிக விரைவாக நுழையும் என்று கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆக இன்னும் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீ அல்லாஹுவிடம் நீங்கள் ரஹ்மத் பெற்றவராக இருக்கின்றீர்கள். லன்ஃபல்லு மின் ஹவுலிக், ஒருவேளை நீங்கள் கடின சிறுத்தம் உடையவராக, அதாவது உங்களுடைய குணம் கரடுமுரடாக இருந்திருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவுலிக்,
அவர்கள் உங்களை விட்டு சென்றிருப்பார்கள். இந்த மக்கள் அனைவரும் உங்களை விட்டு சென்றிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா ஆயத்தில் கூறுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லாக் என்கிற நற்குணம் ஆகச் சிறந்ததாக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக விட்டு சென்றிருக்கிறது அஹ்லாக் என்கிற குணம். அந்த குணத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது. மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் ஃபுதிஹத்தில் மதீனா ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது. அஹ்லாக் என்ற குணத்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லாக் என்கிற குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது. 1400 வருடம் 1400 வருடத்துக்கு பின்பும் ஒரு நபரை பற்றி பேசுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அஹ்லாக் மாத்திரம்தான். ஆக நாம் அனைவரும் கொண்டு வர வேண்டியது, முதலில் கொண்டு வர வேண்டியது நமக்குண்டான அஹ்லாக் என்கிற குணம். நாம் இன்றைக்கு சில பேரிடம் பேசுவதில்லை. சமூகத்தில் பெரியவராக இருந்தால் அவர்களிடத்தில் பேசுகின்றோம். கொஞ்சம் ஸ்டேட்டஸில் குறையுள்ளவராக இருந்தால் அவர்களிடத்தில் நாம் முகம் கொடுத்து பேசுவதில்லை, திரும்பி செல்கின்றோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களிடத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் பேசலாம். கதவை தட்டி ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய ஆலோசனை கேட்கலாம், அவர்களிடத்தில் மசூராவை கேட்கலாம். மக்காவில் இருந்து ஒரு கிழவி, ஒரு மூதாட்டி அவர்கள் அவருடைய கதவை தட்டி ஒரு உதவி என்று கேட்டார்கள். கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் சுளிக்காமல் செய்து கொடுத்தார்கள். பல்வேறு இடங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லாக் என்கிற குணத்தால் மாத்திரம்தான் பல சஹாபாக்கள் ஈமானை தழுவினார்கள். ஆக சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லாக் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதற்காக வேண்டி நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அஹ்லாக் என்கிற நற்குணத்தின் மீது இருக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.